கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Psalm 34:8. Oh, taste and see that the Lord is good. Blessed is the man that trusteth in him. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டா? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தனிதபம் செய்து வேதம் வாசித்து கூடி ஜெபித்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று பிரசங்கம் கேட்டு இப்படியாய் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்வதுதான் கர்த்தரை ருசி பார்ப்பது. கர்த்தருடைய வசனத்துக்கு 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? அதனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் நடக்கும் அத்தனை காரியங்களுக்கும் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? கர்த்தரையே உங்கள் நம்பிக்கையாக கொள்ளுங்கள். அவர் நம்மை நேர்த்தியான பாதையில் நன்மையும் செம்மையுமாய் நடத்த வல்லவர். ஆமென். நல்லவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதி ஸ்தோத்திர பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, திருமணம் முடித்த ஆண்களை பெண்களை, வாலிப ஆண்களை பெண்களை கெடுக்கிற மீடியாக்களுக்காக, வாட்ஸ்அப் சாட்டிங், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற வலைத்தளங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவற்றிற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, இளம் தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். முழு விடுதலையை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. துணிகரமாய் உபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் விழுகிற இந்த ஜனங்களை நீர் விடுவித்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை தேசத்தின் எல்லைகளை விட்டு துரத்தி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளாய் திருமணம் முடித்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கணவனுக்கு உண்மையாய் மனைவியும், மனைவிக்கு உண்மையாய் கணவனும் வாழக்கூடிய கிருபைகளை கூட்டி கொடுங்க. இளம் வாலிபர்கள் பரிசுத்தமாய் தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ளக்கூடிய கிருபையை கூட்டி கொடுங்க. பெற்றோருக்கு அடங்கின பிள்ளைகளாக, பெற்றோர் பார்க்கிற ஆண்களை பெண்களை திருமணம் செய்பவர்களாக ஒவ்வொரு மகனையும் மகளையும் மாற்றி கொடுங்க. அன்பை கொடுங்க, தாழ்மையை கொடுங்க. அரவணைத்து குடும்பத்தை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய கிருபைகளை கூட்டி கொடுங்க. உம்முடைய கரத்திலே குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும். உயிருள்ள நாள் வரை சாட்சியாய் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய கிருபைகளை கூட்டி கொடுங்க. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.